நிப்பாட்டம் அடையாளங்கள் பகுதியில் அப்படியா? ஆமா, அடையாளங்கள் பகுதி. ஹாய், ஓகே, பிஸ்மில்லா. ரெடி ஆயிட்டு வந்து இப்போ இன்னைக்கு உங்கள்டா சொல்லுங்களே பார்ப்போம். உங்கள்டா வர வர فتح مد، كسرتين، رمتين، شد، سكون، فتح مد، رم مد، فتحتون، كسر مد، فتحتين، رم كسرتون، رمتون، شد، كسرتين، كسر مد، رم مد، سكون، فتحتون، كسرتين، رمتين. மாஷா அல்லாஹ். நல்லா. நீங்க ரெண்டே ரெண்டு தான் மிஸ்டேக் எடுக்கலும். அந்த ரெண்டுக்குள்ளால உங்களோட ஒர்க்கை அல்ஹம்துலில்லாஹ் அழகாக செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. இது அடையாளங்களை நீங்க எந்த காரணம் கொண்டு மறக்க வேணாம். இது ஓதுற நேரத்துல இடைக்கடிக்கு நீங்க உங்களை செக் பண்ணிக்கலாம். இந்த பெரிய குரான் ஓகே. நேரத்தில் இந்த அடையாளங்கள்ல வடிவங்களை பேர்களை நீங்க செக் பண்ணிக்கொண்டே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அப்போ அது உங்களுக்கு மறக்காது. இது மறக்காம இருக்கிற லெவலுக்கு தான் உங்களுக்கு அது மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். நாங்க இன்னைக்கு பார்க்க போற அடுத்த விஷயம் என்னென்றால், இப்ப நாங்க ஒரு சவால் மிக்க சேலஞ்சான ஒரு பகுதிக்குள்ள நாங்க வரோம். சரியா? ஓகே. எழுத்துக்கள், சொற்கள், உச்சரிப்பு என்ற ஒரு பகுதி இது. இதை நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, இந்த பகுதியை ஆல்ரெடி நீங்க படிச்சுக்கிறீங்க. எழுத்துக்களாக ஓதுறது, ஆமா. சொற்களாக உச்சரிக்கிறது பகுதி இப்ப படிச்சுக்கிறீங்க. அதே மாதிரி இப்ப நீங்க ஓதுறது வசனங்களாகவும் சூறாக்களாகவும் நிக்குது. அப்படித்தானே? ஆமா. எழுத்துக்கள். ஆமா. சரி. ஆனா இதுல இரண்டுக்கும் இடையில ஒரு சேலஞ்சான ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அந்த ஒரு பிளாங்க், அந்த நாங்க சொல்லுவோம் அதை பிளாங்க் என்று சொல்லுவோம். அது பிளாங்க், இடைவெளி. இந்த இடைவெளி சரியான முறையில உங்களோட ஃபில் பண்ணப்படாததால தான் நாங்க உச்சரிப்பை பழகுறோம், எழுத்துக்களை பழகுறோம், சொற்களை பழகுறோம். ஆனா நாங்க குர்ஆனை ஓத போனோம் என்றால் அது வேற ஒரு வடிவத்தில் இருக்குது. வேறொரு வடிவம்னு சொன்னா பழமையான காரிகள் ஹரம் ஷரீஃப்ல, மக்கால, மதினால ஓதுகின்ற அந்த ஓதல் முறைக்கும் நாங்க ஓதுற ஓதல் முறைக்கும் வித்தியாசமான முறைகள் காணப்படுது. ஒரே டிசைன்ல இல்ல. உதாரணத்துக்கு நாங்க ஓகே. தே என்று எழுத்தெடுத்தா நாங்க தா அவுத்தா தான்னு ஓதுறோம். அவங்க அவுத்த தேண்டு ஓதுறாங்க. கொஞ்சம் வித்தியாசமாயிக்குது. ஒரே அந்த ட்ரக்குக்கு நாங்க வாரம் இல்ல. ஆனால் நாங்களும் அவங்கள போல எழுத்துக்கள் உச்சரிப்பு என்று சொல்லியும், சொற்களோட உச்சரிப்பது என்று சொல்லியும் ஒரு மெத்தட்டை ஸ்டார்ட்டிங் படிக்க பார்க்கிறோம். எனவே இந்த இடைவெளியை நாங்க ஃபில் பண்றது தான் உங்களுக்குரிய பகுதி, வசனங்களுக்கூடாக பயிற்றுவிக்கப்படக்கூடிய பகுதி. எனவே அந்த பகுதியை தான் நாங்க உங்களுக்கு முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த வகையில இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, வசனங்களாக தானே ஓத போறீங்க. வசனங்களாக ஆமா ஓதுற ஜி. சந்தர்ப்பத்துல உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று தேவைப்படும். வசனத்தினுடைய இறுதியில அல்லது நிறுத்தி ஓதுற நிலைகள்ல நான் எப்படி நிப்பாட்டுறது. இப்ப நீங்க ஓதிக்கொண்டு வாரது மாதிரி நிப்பாட்ட இயலாது. நீங்க வளமையா ஓதுறதுக்கும் நிறுத்தி ஓதுறதுக்கும் இடையில டிஃபரெண்ட், வித்தியாசம் நீங்க. ஆகவே நாங்க அதை உங்களுக்கு இன்றைக்கு சிம்பிளாக உங்களோட கையில தரப்போறோம். இதுக்கும் நீங்க ஹோம்ஒர்க்கை நீங்களாகவே சுயமாக தேட போறீங்க. இதான் நம்மளோட இன்றைய சாப்டரா இருக்க போகுது. நாங்க உங்களுக்கு 3 முறைகள் சொல்ல போறோம். பாருங்க, இங்க உள்ள விஷயத்தை பாருங்க. உண்டு ஓதல் செயற்பாடு இடம்பெற உள்ளது. இப்ப நாங்க ஓத போறோம், அப்படித்தானே? எழுத்துக்களை உச்சரிக்க மாட்டோம், சொற்களாக ஓத மாட்டோம். நாங்க என்ன செய்ய போறோம்? வசனங்களாக ஓத போறோம். ராகம் எடுத்து நீட்ட வேண்டிய இடங்களை நீட்டி ஒரு மெட்டுக்கு எடுத்து நாங்க ஓத போறோம். அப்ப நீட்டுதல் அல்லது ஓதுதல் என்ற ஒரு ஃபங்க்ஷன் இங்க நடக்க போகுது, வாசிக்கிறது அல்ல. சரியா? உங்களுக்கு ஓகே. இதுவரைக்கும் நீங்க இப்போ அந்த அடையாளங்கள்ட தெரிஞ்சதோட அடையாளங்கள் எல்லாம் ஓதுறதுக்கான அடிப்படை. அப்ப அடிப்படையெல்லாம் இப்ப உங்களுக்கு தெரியும். சரியா? அந்த அடிப்படை சரி. சத்து வச்சா எப்படி ஓதுறது, சுக்கூன் வச்சா எப்படி ஓதுறது, அந்த அடிப்படையில இருந்து கொண்டுதான் இப்ப நீங்க ஓதலை நோக்கி போறீங்க. அந்த ஓதலை நோக்கி நீங்க ஆரம்பிக்கிற நேரத்துல உங்களுக்கு வர முதலாவது குழப்பம் என்ன தெரியுமா? வசனத்துல கடைசியில இப்ப நான் எப்படி நிப்பாட்டுறது? ஈக்கிறது மாதிரி நிப்பாட்டுறதா? எல்லாத்துக்குமே சுக்கூன் வச்சு நிப்பாட்டி விட்டுருமா? வேலை முடிஞ்சுது.
வேற ஒன்று நாங்க யோசிக்க தேவையில்லை. நிப்பாட்டுறோம், சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறோம். அப்படிதான் நிப்பாட்ட போறோம். அபு, இபு, உபு ஏதோ ஒரு சிஸ்டர்ல சுக்கூனை வச்சு நிப்பாட்டி விட்டுருவோம். அப்படியா? எனவே இந்த குழப்பத்துக்கு நாங்க உங்களுக்கு இன்றைக்கு இலகுவான ஒரு மெத்தட்ல உங்களுக்கு குழப்பத்தை இல்லாமலாக்க போறோம். ஒரு குழப்பத்தை இல்லாமலாக்க போறோம். அந்த வகையில வசனத்திட இறுதியில ஓத வேண்டிய முறைகள் மொத்தம் 3 தான் இருக்கு. இந்த 3 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட்ல நீங்க என்ன செய்யணும்? வசனத்தை நீங்க நிப்பாட்டணும் அல்லது வசனத்தை முடிச்சு வைக்கணும். சரி, முதலாவது முறை என்னென்றால், நீங்க ஒரு வசனத்தை ஓதி கொண்டு வாரீங்க. நல்லா கேட்டுக்கணும். நீங்க ஒரு வசனத்தை ஓதி கொண்டு வாரீங்க. அந்த வசனத்துல கடைசியில வாரது இந்த அடையாளங்கள்ல ஒன்று வருது. என்ன அடையாளம் இது? சொல்லுங்க பாப்போம். ஃபத்ஹு மத், ஃபத்ஹத்தைன். ஃபதஹ மத்து அல்லது ஃபதஹத்தைன் என்ற அடையாளங்கள் அந்த வசனத்தினுடைய இறுதி அடையாளமாக வருது. அப்படி இல்லாட்டி வசனத்திட இறுதியாக அலிஃப் வருது. வசனத்திட இறுதியாக அலிஃப் வருது. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்யணும் என்றால், நல்லா கேட்டுக்கொள்ளணும். வசனத்தினுடைய இறுதி எழுத்த வசனத்தினுடைய இறுதி எழுத்த நீங்க 1 செகண்ட் நீட்டி ஓதணும். வசனத்துடைய இறுதி எழுத்த 2 அளவுக்கு நீட்டி ஓதணும். அந்த இறுதி எழுத்து எதுன்னு சொல்லி பார்ப்போம். இறுதி எழுத்த 2 அளவுக்கு மாத்திரம் மிக முக்கியம். 2 விட கூடாது. அப்ப 2 அளவுங்கிறது என்ன விஷயம்? 2 அளவுங்கிறத நாங்க 2 மெத்தட்ல சொல்லுவோம். ஒன்று சொல்லுவோம், எங்கட கை விரல் கொண்ட மூடி திறக்கிற அளவு அல்லது 1 செகண்ட். 1 செகண்ட்ங்கிறது அதுக்குரிய டைமாக நாங்க இதை சொல்லுவோம். சரி, இப்ப நான் உதாரணங்களை காட்டுறேன் பாருங்க. அஃப்வாஜ என்ன நடந்துக்குது? இறுதியாக அலிஃப் வந்துக்குது. இறுதி எழுத்துக்கு இறுதியாக வந்திருக்கக்கூடிய அடையாளம் என்ன? ஃபதஹ்தைன். 2 வந்துக்குது. ஃபதஹ்தைன் 2 ஒன்று வந்தாலே போதும். பட் இங்க 2 வந்துக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த ஜீம 1 செகண்ட் நீடி நிப்பாட்டணும். மலஹ, ருஜிஅ எல்லாம் இதே ஒழுங்கு. நான் இன்றைக்கு உதாரணம் தந்திக்கிறேன். நான் இன்ஷால்லா அந்த வேர்க்குல ஒரு பெரிய இது தருவேன். இன்ஷால்லா நீங்க தேர்றது. இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், இந்த விஷயத்தை டார்கெட் பண்ணி குர்ஆன்ல நீங்க வசனங்களை ஓதுனீங்களே இல்லையோ, வசனங்களோட இறுதிகள் இந்த அமைப்புல வரக்கூடிய ஒரு 15, 20 இடங்கள் நீங்க தேடி பார்க்கணும். அந்த இடத்துல உங்களுக்கு சில குழப்பங்கள் வரலாம். இப்ப நாங்க சொல்லி தந்த ஒழுங்கை விடவும் வித்தியாசமான ஒழுங்கல் வந்திருக்கலாம். வித்தியாசமான முறையில் நிப்பாட்டுறதுக்கான இடங்கள் இருக்கலாம். ஏன்னா நாங்களும் மலக்குகள் அல்ல. நாங்களும் அல்லாஹு தாலா எங்களுக்கு உங்களுக்கு தந்திருக்கிற குர்ஆன்ல இருந்தா அந்த விஷயங்களை நாங்க உங்களுக்கு சொல்லி தரதுக்காக வேண்டி தேடி எடுத்துக்கிறோம். ஆகவே இது ஒரு தேடல். அப்ப நீங்களும் தேடுற நேரம் என்ன சரி, புதிய விஷயங்கள் வருகிற நேரம் கட்டாயம் எங்களுக்கு எடுத்துட்டு வாங்க. நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுலேயும் என்ன சரி அப்டேட்டுகள் இருக்கும் என்றால் நாங்களும் உங்களை போல உங்கள்ட்ட இருந்து படிச்சு கொள்ளலாம். அப்ப உங்களுக்கும் நீங்க என்ன செய்யலாம்? தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்தை தந்திக்கிறோம். இது முதலாவது முறை. 2வது முறை என்னென்றால், விளங்கிச்சா முதலாவது முறை? விளங்கிடுச்சு. 2வது முறை என்னென்றால், 2வது முறை வசனத்தினுடைய இறுதியில இந்த மாதிரி தாக்கள் வாரது. தாக்கு என்ன பெயர்? சொல்லுங்க பாபு. இந்த தாக்கு என்ன என்ன பெயர்? கேக்குறீங்க? ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. தாவுல் மர்பூத்தான்னு சொல்லுவாங்க, குண்டு தான்னு சொல்லுவாங்க. எப்படி உங்களோட ஏரியால இது பேர் என்ன? இல்ல, தா அப்படின்னு தான் படிச்சிருக்கு. எல்லாமே தாவா? அப்ப இதுவும் தாவே. இப்படி வந்தும் தாதா நிக்கிறேன். இப்படி வரதும் தாதா நிக்கிறேன். நிறைய தா கழிக்குது. எல்லாமே தான்னு சொல்லல. அது பிழை. தே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தெரியல. அப்ப இதுக்கு அரபிக்ல கொடுக்கப்படக்கூடிய பேர் தாஉல் மர்பூத்தா. தாஉல் மர்பூத்தா. மர்பூத். மர்பூத்தாங்கிறது அரபு சொல். அது உண்மையில மிச்சம் டீப்பா தேவையில்லை. பட் இந்த தாவுல் மர்பூத்தா என்று சொல்லப்படக்கூடிய தா வந்து வசனத்துல கடைசியில வந்தால், நீங்க முதலாவது மெத்தட்ல முறையில சொல்லி தந்தமே அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாது. முதலாம் மெத்தட்ல சொன்ன என்ன? ஃபதஹத்தைன் வந்தா நீட்டுக்கொண்டு சொன்னமே. இந்த தாவுல் மர்பூத்தாக்கு மேல ஃபதஹத்தைன் வந்தா நீங்க நீட்ட இயலாது. அது செகண்ட் முறை 2வது சாப்டர் 2க்குள்ள தான் அதை நாங்க பார்க்கணும். உண்மையிலே தாவுல் மர்பூத்தா வந்தா என்ன செய்யணும் என்றால், கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. அந்த வசனத்துல இறுதியாக வரக்கூடிய தாவுல் மர்பூத்தா தேய பெரிய ஹாவாக மாற்றி அதுக்கு சுக்கூனை வச்சா நாங்க ஓதணும். இது 2வது முறை இல்லைங்களா?
உதாரணங்களை பாருங்க, சொல்லுங்க ஓகே. பாப்போம். இதை எப்படி நிப்பாட்டுவோம்னு சொல்லி இது மட்டும் சொல்லுங்க குயிக்கா. முகதஹ். என்ன செய்றீங்க? இந்த இந்த தாவை எடுத்தாச்சு, எடுத்து போட்டாச்சு. இந்த இடத்துல பெரிய ஹாவை போட்டாச்சு, அதுக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டியாச்சு. இப்படித்தான் நாங்க அந்த ஓதலை மாத்தணும். அப்ப பாருங்க, அல்லாஹு தாலாட குர்ஆன்ல எனக்கு உங்களுக்கு ஈக்கிறது போல ஓதாம வேறொரு டிசைனுக்கு மாத்தி ஓதுறதுக்கும் அனுமதி இருக்குதான். விளையாடுறோம் ஓதுற எங்களுக்கு பெரிய பிளெக்சிபிள் குர்ஆன்ல. ஈக்கிறது அப்படியே அச்சொட்டா அப்படியே ஓதணும் என்று சொல்லி அல்லாஹு தாலா எதிர்பார்க்கல. அல்லாஹு தாலாவுடைய ஓதல் ஒழுங்குல அப்படி இல்லை. நிறைய விஷயங்கள் எங்களுடைய பிளெக்சிபிள். இப்ப மூக்கதத்து என்று நிப்பாட்டினா எப்படி இருக்கும்? மூக்கதத் நிப்பாட்டினா எப்படி இருக்கும்? இந்த ஒழுங்குகளை நிப்பாட்டாங்க மூகதத் முசதத் முமத்தத் என்று நிப்பாட்டினா எப்படி இருக்கும் ஓதல்? அது ஓதல் என்றிக்காதுன்னா அது வேறொரு பேர் தான் நான் கொடுக்கணும். ஆகவே அல்லாஹு தாலா அதுக்கேற்ற வகையில ஒழுங்குகள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் எங்களுடைய பிளெக்சிபிள் தாராளத்தன்மை நாங்க எப்படி சரியாக ஓதிக்கொள்ளணுமோ அதுக்கேற்ற வகையில மாற்றப்பட்டிருக்கு. எனவே கட்டாயம் இத்தகைய உதாரணங்கள் கிட்டத்தட்ட நீங்க ஒரு 20 வசனங்களை நீங்க தேடும் போவாங்க. இப்படியான சந்தர்ப்பங்கள்ல வேறு விதமாக நிப்பாட்ட இயலுமா? மூகதத்தா, மூகதத்து, முசதத்து இப்படி நிப்பாட்டுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்திக்குதா? இந்த தாவுல் மர்பூத்தா வசனத்துல இறுதியில வார நேரத்துல இப்படி ஹாவாக மாற்றி சுக்கூன் வைக்காம வேறு முறைகள்ல ஓதுறதுக்கான இடம்பாடுகள், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் குர்ஆன்ல இருக்குதாங்கிறத நீங்க தேடுங்க. நீங்க தேடு நேரம் எப்படியுமே ஒரு 50-20 வருஷம் தேடுவீங்களே, அப்ப உங்களுக்கு இந்த விஷயம் மறக்காது. நீங்க ஓதிக்கொண்டு போற நேரம் எந்த ஒரு இடத்துலயும் நீங்க போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு யோசிச்சு கொண்டே தேவையில்லை. அடி இது எப்படி நிப்பாட்டுற, இப்படியா நிப்பாட்டுற, அல்லது இது இப்படி நிப்பாட்டப்படுமா, இது நான் மறந்துட்டேனே என்று நான் யோசிச்சு கொண்டு நிக்க கொண்டு குழப்பி கொண்டு நீக்க தேவையில்லை. எடுத்த எடுப்புக்கு எங்களால் ஓதிக்கொண்டு போகலாம். சோ கட்டாயம் இந்த மாதிரியான வசனங்களில் இருந்தும் சுமாராக 15-20 உதாரணங்கள் உங்களோட ஒர்க்ல நீங்க கட்டாயம் தேடி எடுக்கணுங்கிறது உங்களோட ஹோம் ஒர்க்ல மற்றும் ஒரு போகுது. சரி, இப்ப 3வது கான்செப்ட் வரும். மூணே 3 முறை தான் நினைக்கிறேன். எஸ், 3வது முறை என்ன சொல்லுது என்றால், 1வது 2வது முறைகளை தவிர மற்றைய ஏனைய சந்தர்ப்பங்கள் அனைத்திலும் இறுதி எழுத்துக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை, சிம்பிள் வேலை, சுக்கூனை வச்சு ஓதுங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தடை விட்டு போட்டு 3வது மெத்தடுக்கு நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? இறுதி எழுத்துக்கு சுக்கூனை சுக்கூன் வச்சு வச்சு ஓதுங்க. ஓதணும். சரி, இப்ப இதுல பாருங்க சில உதாரணங்கள்ல. இப்ப யோசிக்க பாருங்க, அஹ்லதத் நிப்பாட்ட இயலாது. இப்ப நீங்க இப்படி சொன்னீங்களே, சின்ன தாவுல் மர்பூத்தா வந்தாத ஹாவா மாத்தி சுக்கூனை வைங்கன்னு தானே உஸ்தாத் சொன்னீங்க. அப்ப இங்க ஹாதானே வந்துக்குது. அப்ப நாங்க அது தாவா மாத்துவோமே. ஆப்போசிட் அப்படித்தானே? எந்த ஒரு ரூல்ஸையும் அதுல ஆப்போசிட் ரூல்ஸை நாங்க பார்ப்போமே. மேத்ஸ்ல எல்லாம் மீக்கும் மேத்தமேட்டிக்ஸ்ல எல்லாம் எந்த ஒரு ரூல்ஸும் அதுல ஆப்போசிட் ரூல்ஸும் இன்னொரு ரூல்ஸ் உண்டு. அப்ப இங்க தே வந்த ஹாவா மாறுது, ஹா வந்த தேயை மாத்தி நிப்பாட்டலாமே என்று கேட்டால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அப்படி டபுள் வே. சரியா? யூட்டைன் அடிச்சு கொண்டு வர சட்டங்கள் குர்ஆன்ல இல்ல. சரியா? ஒன் வே தான். குர்ஆனுடைய சட்டங்கள் எல்லாம் ஒன் வே தான். அப்ப இங்க ஹா வந்தா ஹா சட்டம் வேற. அப்ப நாங்க சுக்கூன் வைத்தான் நிப்பாட்டணும். அதே மாதிரி இறுதியை பாருங்க, இந்த தே வந்துக்கு. இந்த தே வந்தா எங்களுக்கு ஹாவா மாத்தி சுக்கூன் வச்சு நிப்பாட்ட இயலுமா? இயலாது. இயலாது. இங்க எப்படி வரும்? ஹாதல் பைத். உண்மையில இதெல்லாம் தந்திக்கிற வசனங்களுக்கு தானே, இதெல்லாம் எங்களுக்கு பரிச்சயமான வசனங்கள். இப்படித்தானே? அதனால உங்களுக்கு சின்ன விஷயமே என்றுதான் நினைக்கும். நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு கண்ணால கண்டு மிச்சமே அரிதான வசனங்களை பிடித்து எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. எந்த பிரச்சனை? ஓகே. இது எப்படி நிப்பாற்ற எப்படின்ற குழப்பம் உங்களுக்கு வராது. அங்க தேடினா மட்டும்தான் உங்களுக்கான தீர்வு மிகவும் நல்லதா கிடைக்கும். இப்ப கிட்டத்தட்ட நீங்க தேட வேண்டிய மொத்தமான வசனங்கள் சுமாராக 50. சுமாராக ஓகே. அண்ணளவாக 50 வசனங்களை நீங்க தேடணும். நான் சிலர்ல குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்லி நீ கண்ணால பார்த்தாலே எனக்கு நன்மைதான், நீங்க பிரட்டினாலும் நன்மைதான். சோ இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா வசனத்துல கடைசி எல்லாத்தையுமே நீங்க தேட போறீங்க. யோசனையோட தேட போறீங்க. எப்படி நிப்பாட்டுன்ற அந்த தேடுதல் ஒரு ஆக்டிவிட்டியோட தேட போறதால உங்களுக்கு இதுல நிறைய பிரயோசனங்கள் இருக்கும். ஏதாவது நல்லா கேட்டுக்கோங்க, என்ன சரி உங்களுக்கு இறுதி வசனம் இப்படி வந்துக்குது, எனக்கு நிப்பாட்டுற இதுல விலங்கல்ல, இப்ப நான் பார்த்ததுக்குள்ள இதுல இல்ல, புரியல, இதுக்கு வெளியாலே மீக்குதான்னு கேட்டால் எஸ். சில என்ன சொல்ற மிக அரிதான சில இடங்கள் வந்து இப்ப நான் சொல்லி தந்த இந்த 3க்கும் வெளியாலையும் இருக்குது. அத்தகைய வசனங்கள் ஏதாவது உங்களோட கண் பார்வைக்குள்ள கிடைச்சிச்சென்றால் கட்டாயம் எடுத்துட்டு வாங்க. என்ன ஓகே. எடுத்து வர வேண்டியது
என்ன சூரா, எத்தனையாவது வசனம். இது 2யும் நீங்க மட்டும் எடுத்துட்டு வாங்கோ. நான் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அது பற்றிய தெளிவுகள உங்களுக்கு தருவோம். தந்துட்டு இன்ஷா அல்லாஹ் இது அடுத்த ஸ்டெப் நான் மூவ் ஆகும். அப்ப இதுவும் ஒரு ஹோம் வொர்க் இது. இன்ஷா அல்லாஹ். படிச்ச விஷயங்கள் கிளியரா மூண்டும்? கிளியரா தான் ஓகே. இருக்கு. என்ன சரி உங்களுக்கு டவுட் வரும் என்று சொன்னா கட்டாயம் ரிப்பீட் வீடியோ கேளுங்கோ. கேட்டுட்டு உங்களோட வொர்க்க செய்யுமா. நல்லது. ஓகே. அஸ்ஸலாமு ஓகே. அலைக்கும். வலைக்கும் சலாம்.